Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. SBI PO உடைய 4th shift analysis தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை ஆப்டிடியூட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. மற்றபடி இங்கிலீஷோ ரீசனிங்கோ நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் 25லேருந்து 30 அட்டெம்ப்ட்டும், ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை 13லேருந்து 15 அட்டெம்ப்ட்டும், ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் 22லேருந்து 25 அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தா டீசெண்டான அட்டெம்ப்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு செக்ஷன் வைஸ் அனாலிசிஸ் பார்த்தா இங்கிலீஷில் நீங்கள் டபுள் ஃபில்லர் கேட்டிருந்தாங்க. டபுள் ஃபில்லரை பொறுத்தவரை ஒரு ஃபில்லரை க்ராக் பண்ணால் இன்னொரு ஃபில்லரை அட்டன் பண்ணிடலாம். கிளாஸ் டெஸ்ட்டில் மட்டும் ஒரு 2 கொஷின்ஸ்க்கு 2 ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சு. அது எது சுச்சுவேஷனுக்கு ஆப்ட் ஆகுதோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரா ஜம்பிளை மட்டும் நீங்கள் க்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனில் நல்ல ஸ்கோர் பூஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 35-40 கொஷின் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நல்ல அக்யூரேசியோட 25லேருந்து 30 அட்டம் கொடுத்துருந்தாலே போதுமானது. தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக 40 கொஸ்டின் அப்படிங்கிறபோது இங்கே நிறைய தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்ல. ஓகே, அடுத்து ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை டேட்டா இன்டர்பிரேஷன் ஒன்று நல்லா ஈஸியாகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாகவும் இருந்துச்சு. கியூமுலேட்டிவ் டிஏயாக கொடுத்துருந்தாங்க. அண்டு கேஸ் செட் எடுத்தாங்க. இந்த காம்போவில் தான் வந்திருந்தது. மீதி ஃபுல்லாக அர்த்தமேட்டிக் வந்துருந்துச்சு. 3 அப்ராக்சிமேஷன் கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த 3 அப்ராக்சிமேஷன், அப்புறம் இன்னொரு ஈஸியான டேபிள் டிஐ ஆவரேஜ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஏபிசி டோட்டல் அண்ட் ஆவரேஜ், அண்ட் இன்னொன்று சி வந்து பிஏ விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு காம்போவில் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்ராக்சிமேஷனும் இந்த டிஐ மட்டும்தான் அப்ரோச்சபிளாக இருந்துச்சு ஆப்டிடியூடில். மற்ற எல்லாம் கொஞ்சம் கேல்குலேட்டிவாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருந்தது. மீதி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் அர்த்தமெட்டிக்கும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை எய்தர் கேஸ்லெட் அப்படி இல்லைனா இன்னொரு டிஐ ட்ரை பண்ணிக்கலாம். அதை காட்டிலும் ஒரு கேஸ்லெட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அர்த்தமெட்டிக் அட்டன் பண்ணியிருந்தால் ஒரு அட்டம் நிறையா இருந்திருக்கும். பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த அப்ராக்சிமேஷன், அந்த ஈஸியான டிஐ ப்ளஸ் சில அர்த்தமெட்டிக் சம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலே நீங்கள் எக்ஸாம் க்ராக் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. 13லேருந்து 15 அட்டம்ப்ட்டு நல்ல சூப்பரான அட்டம் தான். ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டி சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. மீதி ஃபுல்லாக பஸ்ஸிலும், அப்புறம் கோடிங் கோடிங்க சைனீஸ் கோடிங் கேட்காம பழைய பேட்டர்னான 2 வேர்டு கொடுத்து இந்த வேர்டுக்கு இந்த கோடு, அப்போ இன்னொரு வேர்டுக்கு என்ன கோடு அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஏபிசி வச்சு ப்ளஸ் மைனஸ் வருதுங்களா, அந்த பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க. அதை லாஸ்ட்டில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி அட்டன் பண்ணிவிட்டு பசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பாசிபிலிட்டி கட்டாயிடும். வேரியபிள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பாசிபிலிட்டி கம்மியாக தான் வந்துருந்தது. சர்க்கிள் பேஸ்டு பஸ்ஸில் வந்து 9% இன்சைடு பேஸ்டும், லீனியர் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சவுத்து கேட்டிருந்தாங்க. அண்டு பாக்ஸ் பஸ்ஸில், ஃப்ளோர் பஸ்ஸில், டெசிக்னேஷன் பேஸ்டு பஸ்ஸெலாம் கேட்டிருந்தாங்க. டெசிக்னேஷன் பேஸ்டு பஸ்ஸில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 9 பேர் வச்சு கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஈஸி. ஒரு 2 ஸ்டெப்லேயே உங்களுக்கு பாசிபிலிட்டி கட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 25 கொஸ்டின் பாசிபிளாக தான் இருந்தது. ஒரு பஸ்ஸில் மட்டும் விட்டுட்டு மற்ற 23 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக அந்த 2 ஓவர் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். எனக்கு அட்டன் பண்ணி ஒரு 1.5 நிமிஷம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் டைம் அவைலபிலிட்டி இருந்தது. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு அட்டன் பண்ண போகிறவங்க ஃபஸ்ட்டு அந்த இன்இக்வாலிட்டியோ இல்லை டைரக்ஷனோ எது கேட்குறாங்களோ அதை அட்டன் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கக்கூடிய பஸ்ஸில்ஸ் அட்டன் பண்ணிடுங்க. எந்த பஸ்ஸும் உங்களுக்கு வராதோ அது ஒன்று மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாம் அட்டன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக 25 அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் பேப்பர் இல்லை. ஆனால் ஆப்டிடியூட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், இங்கிலீஷில் 25லேருந்து 30 வரை, ஆப்டிடியூடில் 12 அல்லனா 13லேருந்து 15 வரை, ரீசனிங்கில் 23லேருந்து 25 வரை குட் அட்டம். இந்த அட்டெம்ப்ட் இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அபித் சார் டிஎன் பேங்கர்ஸ் சேர்ந்து ஒரு பிகினர்ஸ்க்காக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.